திருச்சி மாவட்டத்தில் ஒரு நிகழ்வு நடத்துறீங்க. திருச்சி மாவட்ட செயலாளர் வந்து அந்த மனுவை கொண்டு போய் கொடுக்கலாம் அந்த கட்சியில். இல்லை வழக்கறிஞர் அணின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, கடந்த காலத்தில் ஒரு மாவட்டத்தில் 2 வழக்கறிஞர் போட்டிருக்கோம், எந்த வழக்காக தான் பொதுமக்கள் உதவி பண்ணாங்க. உங்களுக்கே தலைமைக்கு எப்படியும் ஒரு வழக்கறிஞர் இருப்பார். இல்லை அது கூட விட்டுருங்க சார். அந்த ஐஏஎஸ் ஒருத்தர் அருள்ராஜ்னு ஒரு ஐஏஎஸ் இருக்கார்ல, அவர்கிட்ட கொடுங்க இந்த பொறுப்பை. படித்தவர், ஐஆர்எஸ் பிடிச்சிருக்காரு, அவரெல்லாம் நீங்கள் அனுப்பியிருக்கணும். அப்போ அடையாளம் தெரியாது, அங்கே ஆட்கள் குறைவாக இருப்பாங்க. இப்போ என்ன அது கேட்டால் புஷி ஆனந்துக்கு ஏற்கனவே தன்னை 2வது நபராக காட்டிக்கணுன்றது அது இது. எதுக்காத்தாலும் மஞ்சா பையில் ஒரு லெட்டர் எடுத்து தெரியும். விஜய்க்கு அடுத்தது அந்த கட்சியில் வந்து புஷி ஆனந்த் தானே சார்? புஷி ஆனந்த் கூட ஏன் போகணும்னு கேட்க அடுத்தாள் விஜயகாந்த். நான் கேட்குறேன் புஷி ஆனந்த் எதுக்கு போனேன்? புஷி ஆனந்த் பொதுச் செயலாளர் சார். புஷி ஆனந்த் எதுக்கு போனோம்? அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மற்ற தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு என்ன ஆகுதுன்னா, யார் வராங்க மாவட்ட செயலாளர் புஷி ஆனந்த். புஷி ஆனந்த் நெஞ்சு நக்கத்துக்கு இதோட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது, அண்ணன் வராருன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் அவங்க ஒரு கூட்டத்தை கூட்டுறீங்க. சரி, அப்படியே கூட்டத்தை கூட்டுறீங்க. காவல்துறை அதிகாரிகள் வந்து வண்டியை எடுங்க, அது எடுங்க சொன்னால் நம்ம என்ன செய்யணும் சார்? நம்மளே ஒரு டிராஃபிக்கில் வண்டி விட்டு போயிடும் சமயத்தில், ஏதோ ஒரு டிராஃபிக்கில் இல்லை நம்ம உடம்பு கூட டிராஃபிக் இல்லைன்னு சொல்லி விட்டு போயிடுறோம். அங்கே வந்து டிராஃபிக் அது வந்து போலீஸ் சொல்கிறாங்க, கேட்பா யாருப்பா இந்த வண்டி எடுக்க சொல்லி கேட்டால் உடனே சொல்கிறோம், ஆர்குமெண்ட் பண்ணல, இதை எடுத்துறேன் சார், வண்டி எடுத்துறேன், அவ்வளோதான்.